உங்கள் எஸ்எம்கேடியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி என் தங்கச்சி எடுத்து கொடுத்த மஞ்சள் சட்டை தான் இந்த வீடியோ. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு போனேங்க. ஆனால் போன உடனே முதல் தரிசனம் என் தம்பி லோகேஷ் தான். என்னடா சாமியோட ஒப்பிட்டு பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க கூட பழகி அவனோட புன்னகையை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அவனோட குணம். நம்ம ஊர்லேருந்து குலதெய்வ கோயிலுக்கு 35 கிலோமீட்டர். செம குளிரில் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் தம்பி வர்றதுக்காக. குந்தியம்மன் கோயில் முன்னாடி அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் பிரபு வந்தான். அவனுக்கு சாமி மேலே அதிகமான விருப்பம் இல்லைனாலும் எனக்காக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்பப்போ வருவான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்குறதே ரொம்ப பெரிய அதிசயம்தான். கருவறையில் இருக்கிற சாமியை பார்த்ததுக்கப்புறமா அடுத்த கட்டமாக குந்தியம்மன் மோர் கடைஞ்ச இடத்துக்கு போயிட்டு 2 பேரும் சாமி வழிபாடு பண்ணோம். வழிபாடு பண்ணி முடித்த உடனே டைம் ஆயிடுச்சு. வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவன் பூர் பக்கத்தில் இருந்ததுனால அவனுக்கு டாட்டா பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக முன்னாடி கிளம்பும் போது தர்மனை பார்த்தேன். தர்மம் பொறி தின்றதை விடலை. நான் கோயிலுக்கு போயிட்டு வர டைம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 மணிக்குள்ளே தான். அதுக்குள்ளே லக்ஷ்மணன் கடை மட்டும் தான் இருக்கும். அதனால தான் அங்கே போவேன். உள்ளே போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷர்ட் இது மச்சான் போட்டு பார்க்கட்டா அப்படின்னு கேட்டேன். அவன் தானே மாமா நீங்கள் போட்டிங்கன்னா நான் பில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் நான் விடலை. போட்டு பார்த்துட்டு அவன்கிட்ட கலாய்ச்சிட்டு இருந்தேன். அவன் முறைச்சிட்டே இருந்தான். இருந்தாலும் அதுக்கப்புறமா அவுட்புட் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமணன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ரத்த தான குழு வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கான். உதவி செய்கிற குணமும் கொண்டவன். அதனால தான் அடிக்கடி அவன் கடைக்கு போகிறது என்னோட வழக்கம். நம்ம மற்றவங்க உதவி செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை. இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.